அவர் என்ன நம்பிட்டார்? இதுக்கப்புறம் நீங்களாம் நல்லா நல்லதை செய்வீங்க, சரியானது செய்வீங்க அப்படின்னு. ஓகே, இங்கே 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 இந்த வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய நீதி எப்படி இருக்கா சிஸ்டர்? அழுக்கான கந்தையை போல் இருக்குதான். ஓகே, அதுக்கு ட்ரான்ஸ்லேஷன் என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? Okay, the word filthy rags can be translated as a menstruous cloth. இந்த கந்தல் என்ன கதை? ஒரு பெண்ணு மாதவிடாய் நேரத்தில் அந்த பேட்டோ அந்த துணியோ அதில் வரக்கூடிய அந்த கச்சரை அந்த அழுக்கு ரத்தத்துக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய நீதி. Okay? The word filthy rags can be translated as a menstruous cloth. This is found in Leviticus 15:33. லேவியாகமம் 15:33 இது இருக்குது. சூதக பலவீனம் உள்ளவர்களுக்கும் பிரமியுள்ள ஸ்திரீ புருஷனுக்கும் தீட்டாய் இருக்கிறவர்களோட படுத்துக்கும் கொண்டவனுக்கும் ஏற்ற பிரமாணம் இதுவே என்றார். அப்போ ஆண்டவர் நம்ம எடுக்கிற அவரை அறியாமல் இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக நம்பாமல் மனுஷன் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் இதுக்கு தான் ஒப்பாக இருக்கான். அப்போ நம்ம எடுக்கிற எல்லா முயற்சி நீதியாக சரியாக செய்ய வேண்டிய காரியத்துக்கு எடுக்கிற எல்லா முயற்சியும் என்ன ஆச்சுன்னா அது எல்லாமே கலப்படமாகி அது தேவனுக்கு எப்படி ஒப்பாத ஒரு காரியமாக போயிடுச்சான். இது மனுஷன் தேவனை அறியாத நிலையில் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவ அறியாத முன்பாக நாம் செய்த காரியங்களாம் இப்படி தான் ஆண்டவருடைய பார்வையில் இருந்துச்சு. Thank to God because He sent Jesus. இயேசு கிறிஸ்து வந்தனால அவரை அறிஞ்சனால இன்றைக்கி நம்ம நீதிமான்களாக அவர் பார்வையில் வாழ்கிறோம். ஏன்னா அவர் என்ன நம்பிட்டார்? அவர் என்ன நம்பிட்டார்? இதுக்கப்புறம் நீங்களாம் நல்லா நல்லதை செய்வீங்க, சரியானது செய்வீங்க அப்படின்னு. இப்போ உங்களை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்கள், எத்தனை பேர் சரியானதை செய்கிறோம்?